இன்றைக்கு திறப்புகளை அடைத்தல் என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தேவ செய்தியை நாம் தியானித்து ஜெபித்து கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம். திறப்புகளை அடைத்தல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் திறப்புகளை அடைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம், முதல்ல ஒரு 4 வசனங்களை வாசித்து விட்டு செய்திக்குள் போகிறேன், கவனியுங்கள். அடுத்த வசனம் ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். கர்த்தர் திறப்புகளை அடைப்பார் என்று ஆமோஸ் தீர்க்க தரிசனத்திலே பார்த்தோம். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே நீ திறப்பானதை அடைப்பாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிப்போம். நம்முடைய கர்த்தர் நமக்காக திறப்புகளை அடைக்கிறவராக இருக்கிறார். பலவேளை நம்மை கொண்டே திறப்புகளை அடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரு 2 வசனங்கள். வெளிப்படுத்தல் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இந்த வசனத்திலே கர்த்தர் பூட்டுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 22:22 பார்க்கிறோம், தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லேலூயா. பூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அடுத்து சொல்றாரு, நீ பூட்டுவாய் என்று சொன்னார். இங்கே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீமுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நம்ம எல்லாருக்கும் சொந்தமான வார்த்தை தான். ஆகவே இந்த 4 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, நான் திறப்பானவைகளை அடைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ திறப்பானவைகளை அடைப்பாய் என்றும் சொன்னார். நான் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்று கர்த்தர் சொன்னார். நீயும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவாய் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஸோ சில காரியங்களை அடைக்க வேண்டும், பூட்ட வேண்டும். அதுதான் இன்றைய பிரசங்கம். பல வேளை திறக்கணும் தான் நம்ம பேசுவோம், இன்னைக்கு பூட்டணும்னு பேசுவோம். அல்லேலூயா. அப்போ அடைக்க வேண்டும், பூட்ட வேண்டும். அதை தேவன் செய்கிறவர். ஆமென். நம்மை கொண்டு செய்கிறவர். அல்லேலூயா. இந்த கருத்தோடு முக்கியமாக 2 விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று என்ன, இப்போ ஒரு டேங்கர் ஷிப் ஒன்று போகிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்க, ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பல் முழுசும் ஆயில் எடுத்துக்கொண்டு போகிறது, ஃபுல்லாக பெரிய டேங்க். அந்த டேங்கர் கப்பல் போகிறது. அந்த கப்பலில் எங்கேயாவது ஓட்ட விழுந்து கடல் நீர் உள்ளே புகுந்தால், எங்கேயாவது திறப்புண்டாகி கடல் நீர் உள்ளே புகுந்தால் மொத்தம் கப்பலும் மொத்தம் டேங்கும் எல்லாம் சேர்ந்து முழுகி போகும், மொத்தம் நஷ்டப்பட்டு போகும். அப்போது வெளியிருந்து உள்ளே வரக்கூடாதது வந்தால், அதற்குரிய திறப்புகள் இருந்தால் அது பேராபத்தாக முடிந்து போகும். அடுத்தது, இந்த ஷிப்பு போகும்போதே டேங்கில் ஓட்ட விழுந்து இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற ஆயில் கடலில் சிந்த ஆரம்பிச்சுன்னா
சிந்தி 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 கடைசியில் இது போக வேண்டிய துறைமுகத்துக்கு போய் சேரும் பொழுது வெற்று டேங்காக தான் போய் சேரும், எம்டியாக போய் சேரும். நஷ்டம், தோல்வி உண்டாயிடும். உள்ளே இருக்கிறது வெளியே போச்சுன்னா, வெளியே போகக்கூடாதது நல்லது வெளியே போச்சுன்னா, விலையேற பெற்றது வெளியே போச்சுன்னா அது பெரிய நஷ்டம். வெளியே இருந்து ஆகாத உள்ளே வந்துன்னா மொத்தம் முடிஞ்சு போகும், ஆபத்து. இந்த ரெண்டு ஆபத்துகள் இருக்கிறது. அப்போ வெளியே இருந்து சில காரியம் உள்ளே வராதபடி திறப்புகளை அடைக்க வேண்டும். அல்லேலூயா. உள்ளே இருக்கிற நற்காரியங்கள் சிந்தி போகாதபடி, வெளியே போய்விடாதபடி திறப்புகளை என்ன செய்ய வேண்டும்? அடைக்க வேண்டும். ஓட்டைகளை, லீக்குகளை அடைக்க வேண்டும். இப்படி நமது வாழ்விலே ரெண்டு பக்கமும் கவனம் செலுத்தி திறப்புகளை நாம் அடைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உனக்குள் சத்துரு புகுந்து விட்டால், உன் எல்லைக்குள் சத்துரு புகுந்து விட்டால், உன் வீட்டுக்குள் சத்துரு புகுந்து விட்டால், உன் சரீரத்தில் அவன் புகுந்து விட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்து. உனக்குள் சில தீய காரியங்கள் வந்து விட்டதென்றால், தீயவைகள் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, தீயவைகள் நாட்டுக்குள்ள வந்துருச்சு, தீயவைகள் சபைக்குள்ள வந்துருச்சு, தீயவைகள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பேர் ஆபத்தை உண்டாக்கும். அப்ப இந்த திறப்புகளை அடைக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல நமக்குள் இருக்கும் மேன்மைகளை இழக்கக்கூடாது. நமக்குள் இருக்கும் பொக்கிஷங்களை, விலையேற பெற்றவைகளை நாம் இழந்துவிடக்கூடாது. இந்த ரெண்டு பக்கமும் கவனிக்கப்பட வேண்டும், திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமேன், ஆமேன். இப்போ நம்ம வசனங்களிலிருந்து சில விஷயங்களை பார்ப்போம். முதல்ல சத்துரு உட்புகாதிருக்க திறப்புகளை அடைக்கிறது. வெளியிருந்து உள்ள வரக்கூடாது. வெளியிருந்து கடல் நீர் உள்ள வந்தால் மொத்தம் அமிழ்ந்து போகும். சத்துரு உள்ள வந்தால் மொத்தம் அழிச்சு போடுவான். அப்போ சத்துரு உட்புகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை, வேத பகுதியை பார்ப்போம். சங்கீதம் 144, சங்கீதம் 144 12 15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். 12 அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். யாரு? எங்கள் குமாரர், குமாரத்திகள். அடுத்தது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எது? களஞ்சியங்கள். அடுத்தது, எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பெருகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். அப்போ குமாரர், குமாரத்திகள், அடுத்து களஞ்சியங்கள், அடுத்தது ஆடுகள், எருதுகள், இதெல்லாம் சொல்லுகிறார். அடுத்து சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது. சொல்லுவோம், சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இதுக்கு தான் இன்றைக்கு நிறைய விஷயம் இருக்கு. வெளியே இருந்து உள்ள வரக்கூடாதது. இன்னைக்கு முக்கியமா நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கிற விஷயங்கள், நம்முடைய களஞ்சியங்கள் அல்லது பொக்கிஷங்களை பாதிக்கிற விஷயங்கள், நம்முடைய மிருக ஜீவன்கள் உள்ளிட்ட ஒர்க் ஃபோர்ஸ். நம்முடைய ஒர்க் ஃபோர்ஸ்னா என்ன? பல வேலைகள் பலரை வச்சு வாங்குகிறோம். மெஷின்ஸ் இருக்கலாம். இன்றைக்கும் சில இடத்துல மிருகங்கள் பயன்படுத்தப்படுது. பல விதமாக ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கலாம். மனுஷர்கள், லேபர்ஸ் இருக்காங்க. இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளோடு இருந்து நமக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குரூப் இருக்கு. இந்த 3 விஷயத்திலும் நல்ல பாதுகாவல் இருந்தால்தான், வெளியே இருந்து சத்துரு உள்ளே வந்து இவைகளில் ஒன்றையாயிலும் கை வைத்து விடக்கூடாது. அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை எழுந்து நிமிர்ந்து நிற்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வெற்றியா இருக்கும்.
நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்ததிகள் வெற்றியா இருக்கோ, நம்முடைய களஞ்சியங்கள் சொன்னா பணம், பொருள், செல்வம், வருமானம், பொருளாதாரம், எந்த பேர் சொல்லுங்க, தொழில், வேலை, சம்பளம் எல்லாம் சேர்த்ததுதான் களஞ்சியம். களஞ்சியத்திலே அது பாதுகாப்பா இருக்கணும். வெளியேந்து திருடன் உள்ள வந்துடக்கூடாது. அதை அழிக்கக்கூடிய தீமைகள் உள்ளே வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருடன் கன்னமிட்டு திருட வந்துடக்கூடாது. அதை அரிக்கிறதற்குள்ளது பூச்சிகள் வந்து அரிச்சிடக்கூடாது. அப்போ அதெல்லாம் உள்ளே வராமல் திறப்புகள் அடைக்கப்படணும். அடுத்து சொல்லியிருக்கு, இந்த ஒர்க் ஃபோர்ஸ், நம்முடைய மிருக ஜீவன்களாக இருக்கட்டு, நம்மோடு இந்த உழைக்கிற மக்களாக இருக்கட்டு, தொழிலில் மெஷினரிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு மெஷின் தகராறு பண்ணாலே பெரிய கஷ்டங்கள் உண்டாகிவிடும், நஷ்டங்கள் உண்டாகிவிடும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒர்க் ஃபோர்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். இது எல்லாமே ஒரு பக்கா பாதுகாவலாக இருக்கணும். அங்கே சத்துரு உட்புக கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இந்த ஒரு பரந்த ஒரு எண்ணத்தோடு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் இருக்கிறது, இவைகளிலே பிசாசு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. சத்துருன்னு சொன்னா பிசாசு ஒண்ணு. அடுத்த மனுஷர்கள், தீமை செய்கின்ற மனுஷர்களும் சத்துருக்கள் தானே. அவர்கள் சத்ருவாகத்தானே வருகிறார்கள் தீமை செய்யறதுக்கு. அப்போ சத்துருக்கள் சொன்னா அந்த மாதிரிப்பட்டது யாரா இருந்தாலும், பிசாசா இருந்தாலும் சரி, மனுஷர்களா இருந்தாலும் சரி, சில வேளை மிருகங்கள் வந்து தீமை செய்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுங்க. இப்படிப்பட்டவைகள் எனக்குள் வந்து எனக்கு தொந்தரவு உண்டாக்க கூடாது. அல்லேலூயா. என்னை அழிக்க கூடாது. இதை நன்றாக மனதிலே சிந்தியுங்கள். அதுக்கு பிறகுதான் அடுத்த வார்த்தைகள் நாம் சொல்லுவது உங்களுக்கு பிரயோஜனப்படும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் எல்லையை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையை ஒரு விசை கூட திரும்பி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்வு, சரீர சுகங்கள் எப்படி இருக்கிறது, பிள்ளைகளுடைய மனோநிலைகள் எப்படி இருக்கிறது, வீட்டில் எப்படி பழகி கொள்ளுகிறார்கள், அவர்களை பற்றி என்ன செய்திகள் நம்முடைய காதுகளில் வந்து கொண்டு இருக்கிறது, இவைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறது, அவள் ஆவிக்குரிய ஜீவியம் நன்றா இருக்கிறதா, குடும்ப ஜபத்தில் உட்காருகிறார்களா, வாய் திறந்து ஜெபிக்கிறார்களா, பாடுகிறார்களா, தனி ஜபம் உண்டா, தனிய பைபிள் வாசிக்கிறாங்களா, சர்ச்சுக்கு ஆசையோட வருகிறார்களா, இப்படியெல்லாம் கொஞ்சம் யோசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பயம் இருக்கிறதா, நல்ல சுபாவங்கள் வளருகிறதா, பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது. இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், உங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல வளருவார்கள். அல்லேலூயா. இளமையிலே ஒரு மரம் ஓங்கி வளரணும், ஓங்கி வளரணும். அப்புறம் அது நீண்ட காலம் நிற்கும், பெரிய விருட்சமாக நிற்கும். இளமையில் ஓங்கி வளரணும். இளமையில் கரண்டு போய்விட்டதென்றால், இளமையில் அது வாடி போய்விட்டதென்றால், பலவீனப்பட்டு விட்டதென்றால் எப்படி அது இனி வருங்காலத்தில் நிற்க போகிறது? ஆகவே இளமையில் ஓங்கி வளருகிற பிள்ளைகளா இருக்கணும். கல்வியில், அறிவில் சிறந்து விளங்கணும், தெய்வீகத்தில் சிறந்து விளங்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் சிறந்து விளங்கணும். அப்போ இவைகளிலே நம்முடைய பிள்ளைகளை இவைகளிலிருந்து அடித்து கொண்டு போகும்படி சத்துரு உட்புகுந்திருக்கிறானா? சத்துரு அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறானா? இல்லை பிசாசானவன் வேற யாரையாவது உள்ள நுழைய விட்டுருக்கானா? தந்திரமாக கொண்டு வேற யாரையாவது ஏற்றி உள்ள விட்டுட்டானா? இவைகள் ரொம்ப கவனம் வைக்க வேண்டிய விஷயங்கள். பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கை குறித்து கவனிக்கணும், பெற்றோரும் பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து கரிசனையோடு கவனிக்க வேண்டும். உங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பார்கள். குமாரத்திகளுக்கு என்ன சொல்லியிருக்கு? சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளைக்கற்கள். அரண்மனையில் உள்ள கற்கள்னாலே விசேஷம். அதிலும் அரண்மனையில் உள்ள மூளை கற்கள்னா ஒன்றுக்கு ஆரம்பம் என்ற அர்த்தம். அப்போ இந்த பிள்ளைகளை குறித்து பைபிள் சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் ஒரு மூளைக்கல், இதிலிருந்து அடுத்த ஒரு குடும்பம் ஃபார்ம் ஆக போகுது, ஒரு தாயினிடத்திலிருந்து தான் அடுத்த ஒரு சந்ததி புறப்பட்டு வரப்போகிறது, மூளைக்கல் என்று சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, சித்திரந்தீர்த்த மூளைக்கல். அது ஏற்கனவே நல்லா ஷேப் ஆக்கி அதை எந்த வடிவத்தில் எந்த டிசைனில் வைக்கணுமோ அதை ஷேப் பண்ணி அழகாக கொண்டு ஃபிட்டின் பண்ணி இருக்கு. அது எவ்வளோ அழகாக இருக்கிறது.
இனி வர வர நல்லாகி வரும் அப்படி சொல்லலை. வாலிபத்திலே அது சித்திரம் தீர்க்கப்பட்டதா இருக்கு. வளரும் பயிர் முளையிலே தெரியும்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ வாலிபத்தில் ஓரளவு கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த பிள்ளைக்கு கேரக்டர் இனி இது வளரும் போது எப்படி இருக்கும், ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி தெரியும். வாலிபத்தில் பொறுப்பற்றதாக இருந்ததுன்னா இன்னியும் பொறுப்பற்றது தான். வாலிபத்தில் சுத்தம் இல்லைன்னா இன்னியும் சுத்தம் வரப்போகிறதில்லை. அப்போ இப்போ தான் வாலிபம் தான் அதனுடைய புரோட்டோடைப்பை அது காட்டுது. ஆகவே தான் சொல்லியிருக்கு, அது சித்திரம் தீர்த்த கல், அதுவும் அரண்மனையில் வைக்கப்பட்ட மூலைக்கல். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆளுகையின் சந்ததி, மெரிய மேன்மை படைத்த சந்ததி, அந்த மாதிரி எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள் என்று இங்கே சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. எனவே புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஆவிக்குரிய பிரகாரம், ஆண்டவர் வைத்த பூமிக்குரிய பிரகாரம், ரெண்டிலும் சிறப்பாக சந்ததிகள் எழும்பி வருவதற்கு இந்த வசனம் நமக்கு தைரியம் கொடுக்கிறது. உங்கள் பையன்மார் எல்லாரும் நல்ல ஓங்கி வளருகிற விருட்சங்களாக இருப்பார்கள், இளமையிலே ஓங்கி வளருவார்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் இளமையிலேயே சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கற்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்துல தான் சொல்லி சொல்லி கீழே வந்து சொல்லி இருக்கு, சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வார்த்தை எல்லா குடும்பங்களிலும் நிலை நிற்க வேண்டும். இப்படி வளர்ந்து வரணும், அதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும், வளர்த்தணும். ஆனா என்ன ஆகுது, திடீர்னு சத்துரு உட்புகுந்து விடுகிறான். உட்புகுந்தா எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, மொத்தமா அழிச்சிட்டு போயிடுறான். அதான் சத்துருடைய வேலை. சத்துரு உட்புகுந்தால் எல்லாவற்றையும் அழிக்கிறான். எதுல புகுந்து வருகிறானே தெரியல, எந்த கெட்டதை உள்ள விடுகிறான்னு தெரியல, போதையை உள்ள விட்டுறான். அதோடு தொலைஞ்சு போகுது சிலருடைய வாழ்க்கை. ஓங்கி வளரும் பயிர், ஓங்கி வளரும் விருட்சம், அது போதையில் கிடந்து கரண்டு போகிறது, வறண்டு போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சை, மாம்ச இச்சையை உள்ள விட்டுறான். காதல் கீதல்னு கள்ள தொடர்புகளை விட்டுறான். போச்சு, வாழ்க்கை தொலைஞ்சே போகுது. இப்படியெல்லாம் வருகிறது. அப்ப சத்துரு உட்புகுதல் இராதபடிக்கு கர்த்தர் காக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அடைப்பேன் சொன்னார், நான் திறப்புகளை அடைப்பேன் என்று சொன்னார். அடுத்தது நீ அடைப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே திறப்புகளை அடைப்பார், நாமும் கூட சேர்ந்து நிக்கணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதான் சொல்லி இருக்கு. அதே வேளையிலே சொல்லி இருக்கிறது, புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான், புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளினாலே தன் வீட்டை கட்டுகிறாள். அப்ப கர்த்தர் கட்டுகிறார்னு சொல்லிட்டு புத்தியுள்ள மனுஷன் கட்டுகிறான், புத்தியுள்ள ஸ்திரீ கட்டுகிறாள்னு சொல்லி இருக்கு. அப்ப வீடு கட்டப்படுவது கர்த்தர் முக்கியமாய் கட்டுவார். நான் கட்டுகிறேன்னு சொல்றார். அதே வேளையில கணவனும் மனைவியும் தகப்பனும் தாயும் சேர்ந்து நின்று கட்ட வேண்டும். அதே போலதான் இங்க காக்கிற வேலையும், நான் திறப்பை அடைப்பேன் சொல்லுகிறார். ஆனால் யாரை கொண்டு அடைப்பார்? நம்மை கொண்டு தான் அடைப்பார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த குடும்பம், பிள்ளைகள், சந்ததிகள் என்பதில் கவனம் செலுத்துவோம். இரண்டாவது களஞ்சியங்கள். இன்றைக்கு உங்கள் களஞ்சியங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. களஞ்சியங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய பொக்கிஷங்கள் எப்படி இருக்கிறது? பணத்தில் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? பணம் கூடுதல் இருக்கலாம், குறைவு இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் கடன் இருக்கக்கூடாது, வட்டி கடன்ல போய் சிக்கக்கூடாது. இது ஆபத்தானது, ஆபத்தானது. கையில் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அது ஆபத்தல்ல. ஆனால் கடன் என்பது தான் பேர் ஆபத்து. அப்ப இவைகளை கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வரவென்ன செலவென்ன கவனிக்கிறோமா? வந்ததையெல்லாம் செலவு பண்ணுனா அப்புறம் அடுத்த செலவுக்கு வரவு எங்க இருக்கும்? கையில எங்க இருக்கும்? மீதி எங்க நிற்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு மற்றதை காலில் மிதிச்சு போட்ட மாதிரி ஒரு பழக்கம் இருந்தா அது எப்படி? கர்த்தர் தான் சொன்னாரு, எல்லா மீதியான அப்பங்களை கூடையிலே சேருங்கள் என்று சொன்னார். சேர்த்தாங்க. 12 கூடை நிறைய வந்து எல்லாரும் தான் திருப்தியா சாப்பிட்டாச்சு. இனி இதை போய் அவன் எடுத்து மலையிலேருந்து சுமந்து வீட்டுக்கு கொண்டு போவான், அங்க போட்டுட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க.
கத்த சொன்னா எல்லாம் பொறுக்கு, எல்லாம் சேர்த்து எடு, வேஸ்ட் பண்ணக்கூடாது. உன அற்புதம் நடந்து உன தாராளமா தந்தேன்னு உன்னை வீணடிக்கிறதுக்கு யார் சொன்னா? இதுதான் இயேசுவின் உள்ளம். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்தேன், உன் களஞ்சியங்கள் நன்றாய் விளைந்தது, சம்பள உயர்வு கொடுத்தேன், மற்றவங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்தேன். அதனால நீ கண்டபடி வாரி இறைச்சி விளையாடுனீன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? கவனம் வேண்டும், கவனம் வேண்டும். கர்த்தர் தருவது சில வேளை பார்த்தீங்கன்னா நிறைய கையில் தர்றாருன்னா சில நாட்கள் அடுத்த ஒரு கட்டத்துக்காக அவர் தருவார். அதை கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, 3 வருடங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை விளைச்சலை தருவாராம். அப்போ அந்த அடுத்த வருஷம் அந்த ஒரு 7வது ஆண்டு, அடுத்தது ஒரு 50வது ஆண்டு, அது முடிகிற வரைக்கும் அடுத்த ஒரு ஆண்டு விளைச்சல் இருக்காது. அப்போ அந்த 3 ஆண்டுகளுக்கு சாப்பிட்றதுக்குள்ளதை முந்தின அந்த ஆண்டிலே கொடுத்துருவாராம். அப்படி பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. அப்படியும் கொடுப்பார் சில சமயம். இப்போ தருவார். எதுக்கு? அடுத்த வருஷத்துக்கா இருக்கலாம், நாளை தினத்துக்கா இருக்கலாம், ஒரு காரியத்துக்கா இருக்கலாம். கொஞ்சம் 12 கூடை நிறைய அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். வைக்காம இஷ்டத்துக்கு அழிச்சு போட்டோம்னா சரி வராது. அல்லேலூயா. அதே போல நமக்கு ஒரு வருமானம் இருக்கிறதா, அதிலே அதாவது விளைச்சல் அறுவடை வருகிறது. அறுவடை வந்த உடனே ஆகாரத்துக்கான தானியம், விதைக்கான தானியம் என்று 2 உண்டு. அறுவடை நடக்கும். அறுவடை நடக்கும்போது எல்லாரும் அங்கே நெல் கூட்டிக்கிட்டே இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், 10,000 நிறையும் நெல், நல்லா நமக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சாப்பிட்றதுக்கு. ஆகாரத்தின் மேல் கவனமாக இருக்கும் பொழுது விவசாயி ரொம்ப கவனமாக இருப்பார். அடுத்தது விதைக்கிறதுக்கு இதிலிருந்து ஒரு சாக்கு நெல் எடுத்து வைக்கணும். அது எந்த நெல் எடுக்கணும்? அது மாட்டுக்கு காலு போடுறதுக்கு முன்னாடி எடுக்கணுமா? சூடு அதை இது என்ன அடிப்பாக, சூடு சுற்றி அடிப்பாங்கள ஒன்று, இதெல்லாம் அடிக்க முன்னாடி எடுக்கணுமா? அதில் அவர் கவனமாக இருப்பார். ஆகாரத்துக்கான தானியம் எடுத்து வைக்காம ஒரு விவசாயி எல்லாத்தையும் அடித்து 10,000ல் ஏற்றிட்டாருனாக்க அப்புறம் அடுத்தது எதை விதைப்பார்? அடுத்து இது மாதிரி ஒரு அறுவடை அவர் எப்படி பார்ப்பார்? அதனால் நமக்கு எப்பொழுதுமே ஆகாரத்துக்கான தானியம் கர்த்தர் கையில் தந்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் விதைக்கான தானியம் எடுத்து வைக்கிறதுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே வேளையில் சுயநலவாதியாக எனக்குன்னு சம்பாதிக்கணும், சேர்க்கணும், அந்த தன்மை கிறிஸ்துவுக்கு பிடிக்காது. அதனால தான் சொன்னார், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, பூமியில் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த மதிகேடனை பார்த்து, ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து மதிகேடனே என்று சொன்னார். எதுக்கு சொன்னார்? அவன் சொன்னான், எனக்கு எல்லாம் நல்லா விளைஞ்சிட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், என் களஞ்சியத்தை இடித்து பெருசாக்கி வைக்க போகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுபட்டு போனால் நீ சம்பாதித்தது யாருடையதாகும்? இப்போ எல்லாம் எனக்குன்னு நினைக்கிறவன் தான் மதிகேடன். அதே வேளையில் ஒன்றும் சேர்க்கக்கூடாதுன்னு இயேசு சொன்னார்னு வரதையும் வேஸ்ட் ஆக்கிட்டு இருந்தால் அது சரி வராது. கவனமாக இருக்க வேண்டும். சுயநலம் வேண்டாம், சுயநலம் வேண்டாம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும், தாராளமாக கொடுக்கணும். ஏழைகளுக்குரியதை ஏழைகளுக்கு எப்பொழுதும் தாராளமாக கொடுக்கணும். இதெல்லாம் உண்மையில் விதை தானியங்களாக்கும். அல்லேலூயா. நம்ம கையில் வர்றதில் கர்த்தருக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அது விதை தானியம், அடுத்த அறுவடை வரும். ஏழைகளுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அது என்னது? விதைக்கிற தானியம், அது அடுத்தது அறுவடை வரும். உங்கள் பெற்றோருக்கு கொடுங்க, அது முக்கியம். பெற்று வளர்த்த பெற்றோருக்கு உங்கள் சம்பாத்தியத்திலேருந்து ஒரு பங்காது போகலைன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அவருக்கு இருக்கு, அவர் கேட்டால் கொடுப்போம், அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு இருக்கோ இல்லையோ நீங்கள் கொடுக்கணும். அது உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு விதை தானியம். அவர் கேட்டு கொடுப்பதல்ல, அம்மா கேட்டு கொடுப்பதல்ல, கேட்காமலே கொடுக்கணும், கேட்க வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அது விதை தானியம். இப்படி நாம் விதை தானியங்களையும் செய்யணும். அதே வேளையில் கவனத்தோடு இருந்து ஜெபத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற விசுவாச வாழ்க்கையோடு நாம் முன் செல்வோமே ஆனால் நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறதா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய களஞ்சியங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக இருக்கும். அல்லேலூயா. வீட்டிலே பலவிதமான களஞ்சியங்கள் உண்டு. பணம் என்கிறதுக்கான களஞ்சியங்கள் உண்டு. ஆகாரம், மசாலா டப்பா எல்லாம் களஞ்சியம் தானே, ஒவ்வொரு களஞ்சியங்கள் உண்டு. வேறு என்னெல்லாமோ களஞ்சியங்கள் உண்டு இல்லை, வீட்டில் நிறைய உண்டு. சிலருக்கு எத்தனை ஷெல்ஃப் கிடைச்சாலும் போதாது.
அது வச்சுட்டே தான் இருப்பார்கள். புதுசு புதுசாக செல்ஃபு செய்து செய்து அடிக்கிட்டே இருக்கணும். அங்கே ஒரு நாளும் டப்பா என்ன செய்யாது, குறையாது. அதுலேயும் கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு பக்கம் டப்பாக்கள் பெருகுவது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்காம நீங்களும் அனுபவிக்காமல் என்னத்தையா ஒதுக்கி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் முதல்ல எடுத்து அதை என்ன செய்யுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. கிறிஸ்து பிறப்பு வருதா, ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. நிறைய வஸ்திரம் பிடிச்சி அமுக்கி வச்சு அது அமுக்கின இடத்துலேருந்து விழுது, திரும்ப பிடிச்சி அமுக்கி வச்சு பூட்டி, இப்படி ஏங்க கஷ்டப்படணும்? உங்களுக்கு வேண்டியதை வச்சுட்டு இல்லாததை கொஞ்சம் எடுத்து ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அப்படி பண்ணும்போது வீடும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இருக்க வேண்டிய பொருள் வீட்டில் இருக்கும். கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம். கொடுக்க புதுசாக ஆண்டவர் நல்லதாக தருவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த நல்ல மனப்பான்மையோடு களஞ்சியங்களை, பொக்கிஷங்களை நீங்கள் டீல் பண்ணுங்கள். சம்பளங்கள் கிடைக்கும் பொழுது சந்தோஷத்தோடு வாங்குங்க, முறுமுறுப்போடு வாங்காதீங்க. சிலருக்கெல்லாம் சம்பளம் வாங்கும் பொழுதே வேதனை தான். இவ்வளோ உழைக்கிறேன், இதான் என் சம்பளம் என்று வேதனையை தான் இருக்கும். அதில் வேற பிடித்தங்கள் இருக்குது, சங்கடமாக இருக்குது. இதை கொண்டு வட்டி கொடுக்க முடியலையேன்னெல்லாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் கையில் கொஞ்சமோ கூடுதலோ ஒன்றை தந்தாருன்னா சந்தோஷமாக வாங்குங்க, அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. முறுமுறுப்பு என்னைக்குமே தீமை. சரி இருக்கட்டும், நான் பிரசங்கத்துக்குள்ளே போயிட்டேன். இப்போ அடுத்து சொல்லியிருக்கு, எங்கள் ஆடுகள் எங்கள் எருதுகள். எங்கள் ஆடுகள் எங்கள் எருதுகள். இது நம்முடைய ஒர்க் ஃபோர்ஸ் என்று சொன்னேன். இது நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செய்கிறவங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க. லேபரர்ஸ் இருக்காங்க, மறுபடியும் சும்மா வாலண்டியர்ஸாக வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க பலர் இருக்காங்க. இவங்க எல்லாருடைய உதவி இல்லாமல் நமக்கு வாழ முடியாது. அல்லேலூயா. ஒரு காரியத்துக்குன்னா ஒருத்தரை கூப்பிடுறோம், ஓடி வராங்க. சிலர் சம்பளத்துக்காக, சிலர் சும்மா அன்பு நிமித்தம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களை எல்லாம் நம்ம இழக்கக்கூடாது, நல்லா வச்சிருக்கணும். அவங்களோட நம்முடைய உறவு நல்லா இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளையும் காலகாலங்களில் சரியாக கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மிருக ஜீவன்கள் சிலருக்கு இருக்கிறது, நல்லா வைங்க. ஸ்தோத்திரம். மெஷின்கள் இருக்கிறது. எந்த மெஷினையும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணி தொடங்குங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஜபம் இருக்கட்டும். அது ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் எங்கெங்கே அதிகமாக நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பண்ணுங்க. ஒரு வேலைக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆன் பண்ணுறீங்களா, ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே அதை சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இது மாதிரி பல காரியங்களில் நீங்களாகவே ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் செய்வீர்கள் என்றால் அந்த மிருக ஜீவன்கள் அல்லது இந்த மெஷினரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இவ்வித சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒரு அல்லேலூயா. இப்போ இந்த பாக்கியம் நமக்கு நிலைத்திருப்பதற்கு 3 முக்கிய விஷயங்களை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து சொல்ல போறேன். இதை மனசுல நல்லா பதித்து கொள்ளணும். நான் என்ன செய்யணும்? இப்போ 3 விஷயங்கள் சொன்னோம். நமக்கு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்களுடைய ஆசீர்வாதங்கள், உழைப்புக்கான காரியங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நிரம்பி வழியணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்படி இருக்கணும்னா 3 காரியங்களில் கவனம் செலுத்தணும். முதலாவது மதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சத்துரு உள்புக முடியாது. சத்துரு உள்ள வருவதை தடுப்பது மதில். குடும்பத்துக்கு ஒரு காம்பவுண்டு மதில் கட்டியிருக்கோம். பெரிய பட்டணங்களுக்கு பெரிய கோட்டை மதில். நம்ம பக்கத்தில் பத்மநாபபுரம் கோட்டை போய் பார்த்தா தெரியும். அது ராஜாவுடைய வீடு, அரண்மனை. அதுக்குரிய மதிலாக்கும் அவ்வளோ பெருசாக அங்கே இருக்குது. அப்போது மதில் கட்டி வச்ச கோட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். பட்டணங்களை சுற்றி இப்படி கோட்டை கட்டி வைப்பார்கள், வைத்து பாதுகாப்பார்கள். அப்படியாக ஒரு மதில் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பொக்கிஷங்கள், நம்முடைய மிருக ஜீவன்கள் உள்ளிட்ட ஒர்க் ஃபோர்ஸ் அனைத்திலையும் பாதுகாவல். சத்துரு உள்ள புகுந்து, பொல்லாதவன் உள்ள புகுந்து, பிசாசு உள்ள புகுந்து, தீமைகள் உள்ள புகுந்து கலக்காதபடி
நாசம் பண்ணாதபடி, மோசம் பண்ணாதபடி ஒரு பெரிய ஒரு மதில் இருக்கணும். அந்த மதில் என்ன என்று பார்க்கும் பொழுது சகரியா 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். சகரியா 2, 4, 5. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், எருசலேமின் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அந்த பட்டணமாகிய எருசலேமுக்கு கர்த்தரே சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பாராம். ஃபயர் வால், அக்கினி மதில், ஒன்றும் உள்ளே புகுந்து வர முடியாது. அப்படிப்பட்ட அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அப்போ இங்கேயும் நமக்கு பாதுகாவல் யார்? கர்த்தர் தான் நம்முடைய பாதுகாவல். ஆமென். அவரே வாய் திறந்து சொல்லுகிறார், நான் உன்னை சுற்றிலும் எப்படி இருப்பேன். சொல்லுங்க வாய் திறந்து. இந்த வார்த்தையெல்லாம் எப்பவும் சொல்லி பழகணும். கர்த்தர் எப்படி இருப்பேன் சொல்லி இருக்கிறார்? அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கல் மதிலாய், மண் மதிலாய், சிமெண்ட் மதிலாய் அல்ல. என்ன மதில் இது? அக்கினி மதில். ஹல்லேலூயா. அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப அப்படி ஒரு கர்த்தர் ஒரு மதிலாய் இருக்கத்தக்கதாக நமது வாழ்வில் உண்டாகிவிட்டதென்றால் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளன்னு சொல்லப்பட்டது. இதை சீரை பெறணும்னா நமக்கு யாரை மதிலா வைக்கணும் சொல்லுங்க? கர்த்தரை மதிலா வைக்கணும். கர்த்தரை மதிலா வைக்கணும். அவரை நம்பணும். நம்முடைய மதில் இந்த கல் மதில் அல்ல, அந்த மதில் அல்ல, இந்த மதில் அல்ல, அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கேன், இவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கேன், அந்த மதில் அல்ல. நான் ஜோம் பண்றேன், நான் ஜோம் பண்றேன். நீங்க ஜோம் பண்ணணும். ஆனா வெறும் ஜபம் மதிலாகாது. கர்த்தர் தான் மதிலாவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜபம் மட்டும் மதிலாகாது. ஜபத்தை கேட்கிற கர்த்தர் தான் யாரா மாறுவார். இதில் தெளிவு இருக்கணும். நான் ஜபிச்சுட்டேன் அதனால எல்லாம் அப்படி இல்லை. நான் ஜபிப்பேன், ஆனால் கர்த்தர் இறங்கினா தான் காரியம் நடக்கும். அல்லேலூயா. இந்த தெளிவு எல்லாருக்கும் இருக்கணும். ஜபம் மட்டும் மதிலாகாதுங்க. ஜபத்தை கேட்கிற கர்த்தரே நமக்கு அக்கினி மதிலா இருப்பார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். அப்போ அக்கினி மதிலா இருப்பார். அதுக்கு நம்ம கர்த்தரை எப்படி அக்கினி மதிலாக்குறது? அவர் பிடிச்சி கொண்டு வந்து வச்சு கட்ட முடியுமா? அப்படி நம்ம பிடியில் நிற்கக்கூடியவர் இல்லையே. அவர் நம்மளெல்லாம் பிடிச்சி நடத்தக்கூடியவர் அல்லவா? எப்படி தான் அவரை நமக்கு மதில் ஆக்குகிறது? அதுக்கும் வேதம் அழகான ஆலோசனை சொல்லுகிறது. ஏசாயா 60:18 ரட்சிப்பின் மதிலை இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. உன் மதில்களை எப்படி சொல்லுவாய்? சொல்லுங்க. ரட்சிப்புன்னு சொல்லுவாய். இந்த ரட்சிப்பு தான் நமக்கு கர்த்தராகிய மதிலையே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதான் இங்க அழகா சொல்லி இருக்கு. உன் மதிலை நீ என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டீங்க. பாதி பேர் சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு அதுக்கு ஜோம் பண்ணுங்க, இதுக்கு ஜோம் பண்ணுங்க, ஐயோ அங்கே அவன் ஓடுறான், இவன் வாரான், பிசாசு வருதுன்னு சொல்லுவீங்க. இப்போ சொல்ல வேண்டிய நேரம் சத்தமாக சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தைகளை. அல்லேலூயா. எதை மதில் என்று சொல்ல வேண்டும்? ரட்சிப்பை மதில் என்று சொல்ல வேண்டும். ரட்சிப்பை மதிலாக்கினா ஆட்டோமேட்டிக்காக யார் மதிலா நிற்பா? கர்த்தர் மதிலா நிற்பார். அப்படித்தான் அவரை மதிலா மாற்ற முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அவரை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. அவரை கொண்டு வந்து நம்மை சூழ நிற்க வைக்கணும்னா நம்ம ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ரட்சிப்பு தான் உனக்கு மதில். அதுதான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ரட்சிக்கப்படு. இந்த பெந்தேகோஸ்துக்கார வாயை திறந்தாலே என்னதுதான்? ரட்சிக்கப்பட்டாயா, ரட்சிக்கப்பட்டாயா. இப்படிதான் பலருக்கு பிடிக்கல. இவர் எப்போ பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுவார்.
ஐயா அதுல தான் உன் வாழ்வே இருக்கு. அல்லேலூயா. அதை ஒன்னையும் விட்டுட்டு நீ பலதை தேடுனா ஒண்ணுமே கிடைக்கல. உனக்கு இருக்கிறதெல்லாம் போயிட்டே இருக்குது. சத்துரு உள்ள வந்துகிட்டு இருக்கான், எல்லாத்தையும் திருடிட்டு போய் கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு இந்த ரட்சிப்பு என்கிற மதில் உனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட வேண்டுமா? முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக என்று தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளணும். எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை என் இருதயத்தில் நான் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கணும். அடுத்தது வாயினால் என்ன பண்ணணுமா? அறிக்கை பண்ணணும். இயேசுவே ரட்சகர், இயேசு என் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த ரட்சகர், நான் அவரிடத்தில் பாவத்தை மன்னிக்கும்படி கேட்டேன், அவர் என் சகல பாவங்களை நீக்கி என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த மாதிரி அறிக்கைகள் ஸ்ட்ராங்கா வரணுங்க. எத்தனை பேருடைய வாயில இது வருது? இது சும்மா மாதிரி கொங்கான்னு முழுங்கி 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 விட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். தெளிவா சொல்ல தெரியணும், சொல்ல முடியணும். அல்லேலூயா. புரியுதா? சிலருக்கு இது வராது, வாயில வராது, சும்மா சமாளிப்பு. அப்ப அர்த்தம் என்ன? உனக்குள்ள ரட்சிப்பே இல்லை. இந்த ரட்சிப்பு இல்லாததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவனுடைய ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் வெளிப்படவில்லை. அல்லேலூயா. நாம இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கொள்வோம். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னா அதை நான் எத்தனை இடத்துல சொல்றேன்? எவ்வளவு தைரியமா வாய் திறந்து சொல்றேன். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு என் பாவங்களை மன்னித்தார், நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவனாக்கும் ரட்சிக்கப்பட்டவளாக்கும். இந்த வார்த்தைகள் வாயிலே வருகிறதா? ஒரு ஆளு தான் ஆமா சொல்லுது. வருதா? வரலன்னா உங்களை செக் பண்ணுங்க முதல்ல. இல்ல திரும்ப ஒன்றுக்கா ரட்சிக்கப்படுங்க, தப்பு இல்லை. திரும்ப ஒருக்கா ரட்சிக்கப்பட்டாலும் தப்பு இல்லை, ஆனா கண்டிப்பா ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்பது இயேசுவின் இரத்தத்தால் என் ஆத்துமா கழுவப்பட்டது என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த விசுவாசம். பாவத்தை எல்லாம் இயேசு மன்னிச்சிட்டார், இனி ஒரு பாவமும் இங்க இல்லை. பிசாசு போய் அடிக்கி அடிக்கி சொன்னாலும் கத்தறதை கேட்க மாட்டார், ஏன்னா இல்லை, அவர் மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. அந்த திடமான விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு அடிக்கடி நமக்குள்ளே வந்து சொல்லுவான், நம்மகிட்டே வந்து சொல்லுவான், பாரு நீ பழைய பாவி இல்ல. ஆமா, பழைய பாவி தான், நீ கரெக்டா தான் சொல்ல. பழைய பாவி, இப்போ உள்ள பாவி அல்ல. நான் இப்பொழுது பாவி அல்ல, பழைய பாவி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இது மாதிரி நிறைய பேர் அவன் குழப்பி இருக்கான். நல்ல பெரிய பெரிய தேவ மனிதர்களை குழப்பி இருக்கிறான். ஏன் தான் அப்படி குழம்பிடுறாளோ தெரியல. கர்த்தர் அந்த ரட்சிப்பிலே நிச்சயத்தை நமக்கு தர வேண்டும். ஆமென். இயேசு மன்னித்தது தான். பிறகு இவன் போய் கிண்டி கிண்டி எடுத்தாலும் அவர் அதை கண்டுகொள்ள போகிறது இல்லை. பிதாவானவர் அதை கண்டுகொள்ள போகிறது இல்லை. எனவே இந்த இருதயத்தின் விசுவாசமும் வாயின் அறிக்கையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நீங்க முதல்ல இயேசுவை விசுவாசிங்க. இயேசு சிலுவையில் மரிச்சது எல்லாருடைய பாவத்துக்காக நமக்கு தெரியும். ஆனால் என் பாவத்துக்காக நீங்க அதை சொந்தப்படுத்துங்க. முதல்ல தனிமையில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒரு நாள் இன்னைக்கே பேசுங்க. ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் நீங்க சுமந்து தான் சிலுவையில் மரிச்சிருக்கீங்க. நான் செய்த பாவத்துக்கான தண்டனை எல்லாம் நீங்க சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. நீங்க சிந்தின ரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. இப்ப அதை எனக்கு தாங்கப்பா. அதான் முக்கியம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யறது கூட எனக்கு தாங்க, நான் ஒரு பாவி, எனக்கிட்ட எவ்வளோ பாவம் இருக்கு, என் பாவங்களை எனக்கு மன்னியும் சொல்லி நாம ஜெபிக்கும் பொழுது 1 யோவான் 1:9 படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உண்மையை அறிக்கையிட்டா, இருதயத்திலிருந்து வாய் திறந்து அறிக்கையிட்டா, அந்த அறிக்கையிலே அவர் மன்னிச்சிருவாராம். ஹல்லேலூயா. இதை பெற வேண்டும், அந்த ரட்சிப்பு வரணும். சரி, இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது மனம் திரும்பினவர்கள், இதுக்கு பேர் அதுதான் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பை பெறுதல், மறுபிறப்படைதல், புது ஜீவன் பெறுதல் என்று பல வார்த்தைகளை பைபிள் சொல்லுது. அது இதுக்கு தான், இந்த பாவ மன்னிப்பை பெறுவது. பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் அடுத்து செய்ய வேண்டியது மார்க்கு 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக, சொல்லுங்க வசனங்களை, தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் அடுத்தது என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் பெற வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல பாவ மன்னிப்பு அல்லது மனம் திரும்புதல், அடுத்தது ஞான ஸ்நானம். இன்னைக்கு கிறிஸ்து மார்க்கத்தில் ஒரு தவறான காரியம், குழந்தைக்கே ஞான ஸ்நானம். குழந்தைக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது, பாவ மன்னிப்புன்னா என்னன்னே தெரியாது. எதுக்கு அதுக்கு ஞான ஸ்நானம்? பைபிள் சொல்லுவதை செய்வோம். பைபிளை கையில வச்சுட்டு பைபிள் சொல்லாததை மாறி மாறி செய்து கொண்டு இருக்க கூடாது. கர்த்தர் அதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால தெளிவடையுங்கள். நான் சின்ன வயசுலேயே ஞானஸ்நானம் பெற்றுட்டேன்னா அது பைபிள் சொல்லாத ஒரு முறைங்க, அது செல்லுபடி ஆகாது. அதை விட்டுருங்க. இப்பொழுது நீங்கள் முதலாவது மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு விட்டு ஞான ஸ்நானத்துக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் அது பற்றி போதனைகள் இருக்கிறது பைபிள்ல. அதை நம்ம படிக்கணும், அதை என்னென்னு அறியணும். அறிஞ்சிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஞானஸ்நானம் பெறும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கைப்பிடித்து உடன்படிக்கை செய்கிறதற்கு சமானம். அல்லேலூயா. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று 1 பேதுரு 3:21 சொல்லுகிறது. அதான் ஞானஸ்நானம். அப்போ ஞானஸ்நானம் பெற்ற அதுல அந்த ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுவாய். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார், பெறாதவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார், ஆக்கினைக்குள்ளா தீர்க்கப்படுவார்கள். வசனம் சொல்லுது. அதனால கண்டிப்பாக ஞானஸ்நானம் பெறணும். இன்னும் எனக்கு ஒரு ரொம்ப சங்கடம், சமீப காலமாக இத்தனை வருஷமாக எவ்வளோ உபதேசம் கேட்டோம், அடிப்படை சிலருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட வெளிச்சமே ஆகலை. என்ன பரிதாபமோ தெரியல, ரொம்ப பரிதாபம். அதை நினச்சி நான் ரொம்ப வேதனையோடு அழுது கொண்டு இருக்கிறேன். என்ன தான் தாழ்த்துறேன், நான் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு அடிப்படை கூட உள்ள ஏறலையே. சங்கடமாக இருக்குது சிலரை நினச்சா. அதனால தான் நானும் கொஞ்சம் இப்போ நிறுத்தி இறங்கி கேள்வி கேட்டு நிற்கிறது. புரியுதா? நம்ம சொல்லி ஒன்றும் உள்ளே போகலைன்னா என்னத்துக்கு அப்படி சொல்லி. அதனால் எத்தனை வருஷம் இந்த சபைக்கு வாரிய, ஞான ஸ்நானம் என்கிற வார்த்தை எத்தனை தடவை கேட்குறிய, எடுத்தீங்களா? அப்போ யாருக்கு இந்த பிரசங்கம்? ஞானஸ்நானம் பெறாமல் எங்கே போகிறதுக்காக நம்ம இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? பைபிள் என்ன சொல்லுகிறது? அதனால் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் உங்களுக்காக சொல்கிறேன், எனக்காக எனக்கு ஆள் கூட்டுறதுக்கோ நான் எப்படியாவது ஞானஸ்நானம் 10 பேருக்கு கொடுக்கணும் அப்படி அல்ல. எங்களுக்கு அந்த இது இல்லை. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் இந்த தீமைக்கெல்லாம் விலகி பாதுகாக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் போகணும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது. அதுதான் நாங்களும் பிரசங்கம் பண்ணுறோம். இவ்வளோ வருஷமாக கேட்டுக்கிட்டு, இவ்வளோ மாசமாக கேட்டுட்டு, இவ்வளோ வாரமாக கேட்டுட்டு இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா என்னங்க உங்களை சொல்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தீர்மானிங்க, இன்னைக்கும் அப்படியே எழும்பி போகாதீங்க. கர்த்தர் என்ன நினைப்பார் உங்களை பார்த்து? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞான ஸ்நானம் எடுக்க தீர்மானம் எடுங்கள். என்னைக்கு? 2026 ஜனவரி 1 இப்படிதான் சிலர் சாசு ஏமாத்திட்டு போறது. ஞானஸ்நானம் எடுக்கலாம், நல்ல நாளாக பார்த்து எடுக்கணும், அடுத்த புது வருஷத்தில் எடுக்கணும், இல்லைன்னா அடுத்த கன்வென்ஷனில் எடுக்கணும்.
கன்வென்ஷனுக்கும் ஞானஸ்நானத்துக்கு என்னையா சம்பந்தம்? ஞானஸ்நானம் என்பது உங்களுக்கும் இயேசுவுக்கும் நடுவில் நடக்க வேண்டியது. அல்லேலூயா. அதை மனசுல வந்தாச்சா உடனே தாமதம் பண்ணவே கூடாது. தாமதம் பண்ணவே கூடாது. உடனே கேளுங்க. ஆனால் நாங்கள் உடனே பிடிச்சி முக்கிட மாட்டோம். நாங்கள் வசனங்களை சொல்லி தந்து தான் ரெடி ஆக்கி தான் நாங்கள் தருவோம். அல்லேலூயா. இல்லாட்டா நாங்கள் கணக்கு கொடுக்கணும் பார்த்தீங்களா, அது சரி வராதில்ல. அதனால நாங்கள் சொல்லி தந்து உங்களை ஜபத்தில் நடத்தி உங்களுக்கு கண்டிப்பாக தருவோம், தாமதம் இல்லாமல் தருவோம். ஆனால் இன்னைக்கு ஞானஸ்நான வகுப்பு இருக்கு, வாங்க. அல்லேலூயா. அது என்னன்னு கேளுங்க. சிலருக்கு கேட்க கூட மனசு இல்லை. ஞானஸ்நானம்னா என்ன, அது கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, என்னதான் சொல்லி கொடுக்கிறாள் பார்ப்போமே. கேட்க கூட மனதில்லாமல் இருக்கிறீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணும். சரி, நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், இனி நான் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் கடைசியில் பரலோகத்தில் போகும்போது அங்கே எனக்கு வாசல் திறந்து இருக்கும் என்று சிலர் நினச்சி கொண்டு ஒரு போக்கு போய்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது ரொம்ப நல்லது, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு தகுதியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. யார் கையை பிடிச்சிருக்கு? இயேசு கையை பிடிச்சிருக்கு. ஒரு மணமகள் ஒரு மணமகனுடைய கையை பிடிச்சாச்சுன்னா பிடிச்ச நாள்ல இருந்து எவ்வளோ கவனமாக இருப்பா. அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவர் என்ன தப்பாக எதுவும் நினச்சிடக்கூடாது. ஐயோ, எவ்வளோ கவனமாக இருப்பார்கள். அது பேச்ச ஆரம்பித்த நாள்லேருந்தே கவனமாக இருக்க ஆரம்பிச்சிருவார்கள். அப்போ அதே மாதிரி தான் நாமும். இயேசு கையை பிடிச்சாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, இனி நமக்கு இதய துடிப்பெல்லாம் என் இயேசு பிரியமாக இருக்கணுமே, இயேசு பிரியமாக பேசணுமே, இயேசு பிரியமாக கொடுக்கல் வாங்கல் இருக்கணுமே, இயேசு பிரியமாக செயல்படணுமே, இதுதான் இருக்கணும். இந்த துடிப்பு இருக்கணும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் அதல்ல, பிலிப்பியர் 2:12 என்று எனக்கு ஞாபகம். பிலிப்பியர் 2:12, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த வசனம் வருதா? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கடைசி வார்த்தையில் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நீங்கள் ஞானஸ்நானத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பைபிள் சொல்லுது. அதே வேளையில் நீங்கள் ரட்சிப்பின் பாதைக்குள்ளே தான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இனி உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படணுமா? ரட்சிப்பு என்னைக்கு நிறைவேறும்னு கேட்டால் நாம் சாகிற அன்னைக்கு தான். அல்லேலூயா. அல்லது இயேசுவின் வருகை நடக்கிற அந்த வேளையில் தான். அல்லேலூயா. 2ல் 1 தானே நம்மளை சந்திக்க போகுது. நமக்கு முடிவு அந்த 2ல் 1 தானே வரும், மரணம் அல்லது இயேசுவின் வருகை. அப்பதான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். அது வரைக்கும் இந்த ரட்சிப்புல நம்ம நடந்துகிட்டே இருப்போம். சிலர் வழுவி விழுந்து கொண்டும் இருக்கிறார்கள், சிலர் முன்னேறி சென்று கொண்டும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க? சொல்லுங்க இந்த வார்த்தையை, பிரயாசப்படுங்க. உங்களை ரட்சிப்பது தேவ கிருபை. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு எந்த கிரியையும் செய்ய வேண்டாம். நம்ம பாவ மன்னிப்புக்காக நம்ம எந்த கிரியையும் செய்ய வேண்டாம். அதெல்லாம் இயேசு சிலுவையில் செஞ்சிட்டார். அதை விசுவாசித்து பெற்றுக்கொண்டா போதும். ஆனா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணுமா? அடுத்தது இந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லுங்க. பிரயாசப்படணும், பிரயாசப்படணும். நம்ம ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும், வசனத்துக்குள்ள வாழ்க்கையை நிறுத்த பிரயாசப்படணும், இயேசு பிரியமா நடக்க பிரயாசப்படணும். இதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கு, அப்போது கர்த்தரே உனக்கு அக்கினி மதிலாய் இருப்பார். எப்படி? இந்த ஒரு வார்த்தை இருதயத்தில் பதிச்சிட்டீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சொல்லுவோமா? ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கு. திரும்ப சொல்லுவோம், ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கு, அப்பொழுது கர்த்தரே உனக்கு அக்கினி மதிலாய் இருப்பார். திரும்ப சொல்லுவோம், ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கு, அப்பொழுது கர்த்தரே உனக்கு அக்கினி மதிலாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வார்த்தையை பதித்து கொள்ளுங்க. நமக்கு, சந்ததிகளுக்கு, களஞ்சியங்களுக்கு அல்லது பொக்கிஷங்களுக்கு, அப்புறம் என்ன பார்த்தோம், மிருக ஜீவன்கள் போன்ற விஷயங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் நல்ல பாதுகாவல். சத்துரு உட்புக கூடாது, குடியோடி போகுதல் வரக்கூடாது. அப்படி இருக்கணும்னா நம்ம ரட்சிப்பை நமக்கு எதா மாற்றணும்?
மதிலா மாற்றணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரே நமக்கு யாரா இருப்பார்? அக்கினி மதிலா இருப்பார். ஒரு சத்துருவும் உள்ள கிராஸ் பண்ணி வர முடியாது. அல்லேலூயா. ஒரு பொல்லாப்பும் வர முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. பூமிக்குரிய நன்மையும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரி, எதையும் சேதப்படுத்த ஒன்றும் முடியாது. கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, மதிலுக்கு வாசல் உண்டு. மதிலுக்கு என்ன உண்டு? வாசல் உண்டு. நல்லா மதிலை கட்டிட்டு வாசலை திறந்து போட்டா என்ன ஆகும்? மதில் கட்டியும் பிரயோஜனம் இல்லை, எல்லா சத்துருவும் உள்ள வந்துடுவான் வாசல் வழியா. வாசலை திறக்க வேண்டிய நேரம் திறக்கணும், அதை பூட்ட வேண்டிய நேரம் பூட்டணும். வாசல்களை திறப்பை அடைக்க வேண்டிய நேரங்கள் உண்டு. அதை குறித்தும் ஏசாயா 54:11 படிக்கும்போது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது இல்லை. அல்லேலூயா. இங்க வாசலை மாணிக்கக்கல்லா மாத்துவேங்கிறார். என் மகளே, என் மகனே, வாழ்க்கையில சிறுமைப்பட்டிருக்கிறாய், பெருங்காற்றில் அடிபட்டு இருக்கிறாய், மிகுந்த வேதனைகளை கடந்து வந்திருக்கிறாய். சத்துரு உள்ள வந்தான், உன் வாழ்க்கையில செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சான், எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ துன்பங்கள். ஆனால் இனி நீ பயப்படாதே, நீ திகிலுக்கு தூரமாவாய். அல்லேலூயா. இனி உனக்கு கொடுமை உன் தேசத்துல நிக்காது. கொடுமைக்கு நீ தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஏன்னா உன் வாசல்களை நான் மாணிக்க கற்களாய் மாற்றுகிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த வாசலுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லி இருக்கிறது. அதே வசனம்தான் ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை, சொல்லுங்க சத்தமா, துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன், நீ ரட்சிப்பை உனக்கு மதிலாய் மாற்று, அப்பொழுது கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலாக நிற்பார். அல்லேலூயா. இப்ப அடுத்தது, உன் வாசல்களை நீ துதி என்று சொல்லு. உன் வாசல்களை நீ என்னன்னு சொல்லு? இப்போ துதின்னு சொல்லு. அப்போ நம்முடைய மதில் ரட்சிப்பு, நம்ம காம்பவுண்டே ரட்சிப்பு. கர்த்தர் சுற்றி நிற்கிறார். இப்ப அதுக்கு ஒரு திறப்பு தான் வாசல்னு சொல்றது. அந்த வாசல் என்னதான்? துதி, துதி, துதி. அல்லேலூயா. வாசல் என்னது? துதி, துதி. சில பெரிய கடைகளில் நீங்க உள்ள போனீங்கன்னா, வாசல்ல போனோன்னா நம்ம தலையில பிஷ்ன்னு அடிச்சுட்டு இருக்கோம். கவனிச்சிருக்கீங்களா? ஈச்சி கொசு எல்லாம் இங்க வரக்கூடாது. கடைக்குள்ள நுழையாம இருக்கிறதுக்கு என்ன வச்சிருப்பாங்க? மற்றபடி எல்லாம் ஜன்னல் போட்டு பூட்டி ஏசி எல்லாம் போட்டு பக்காவா ஒரு கொசு ஒரு ஈச்சி ஒன்றும் வராது, நல்லா வச்சிருப்பாங்க. ஆனா எது வழியா உள்ள நுழையும்? வாசல் வழியா உள்ள நுழையும், ஈச்சியோ கொசுவோ பூச்சியோ. அப்போ இதுக்கு என்ன பண்ணுவான்? அதுக்கு ஒரு பேர் உண்டு. எனக்கு ஏதோ ஒரு கர்டன் சொல்லுவாங்க. அது ஒரு கர்டன் அல்ல, அந்த காற்றே ஒரு கர்டன் மாதிரி அடிக்கும். அது விஷன்னு அடிக்கும் பாருங்க. அடிக்கிற அடியில் அது என்ன செய்யாது? உள்ள வராது, உள்ள வராது. நம்ம அழகா உள்ள போகலாம், அது உள்ள வர. இனி இப்போ கவனிங்க, எங்கேயாவது கடைகளில் நுழையும் போது தலையில் சத்தம் கேட்டதுன்னா பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கான். அதுதான் நமக்கும் சொல்லி இருக்கு, உன் வாசல்களை துதி என்று சொல்லு. அல்லேலூயா. வாசல்ல போனோன்னு பிஷ்ன்னு சத்தம் கேட்குது இல்ல, அது மாதிரி வாசல்ல போனோன்னு சோத்திரம் 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 சத்தம் வரட்டும். அல்லேலூயா. அப்ப இந்த பூச்சி பொடி ஒண்ணு உள்ள என்ன செய்யாது? வர சத்துரு உட்புக மாட்டான். சத்துருவோ சத்துருடைய ஏஜென்ட்டுகளோ ஏஜென்டான மனுஷனோ தீமையோ ஏதோ உள்புகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாவலாய் இருப்பார். ஆமென். ஏற்கனவே அவர் தான் அக்கினி மதிலாய் இருக்கிறாரு.
அதுல இந்த வாசல்ல நீ ஏதாவது திறந்து போட எவனாவது உள்ள நுழைய அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருக்கும் போதே அதிகமாய் கர்த்தரை துதித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பிசாசின் கிரியைகள் ரொம்ப பயங்கரமா வீட்டுல இருக்கு, வாழ்க்கையில இருக்குன்னா காரணம் என்ன? துதி போயிட்டு முறுமுறுப்பு வந்துட்டு, ஸ்தோத்திரம் போயிட்டு குறை சொல்லுதல் வந்துட்டு. அப்ப வாசல் திறந்தாச்சு, எல்லாம் வரும் உள்ள வந்துருச்சு. இதுதான் நம்முடைய தவறு. ரட்சிக்கப்பட்டோம் சரிதான், சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், வேறுபட்டோம், எல்லாம் ஓகே குட். மதில் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வாசலை கவனிக்கலையே. வாசல் துதியா இருக்க வேண்டிய வாசல் என்னைக்கு முறுமுறுப்பா மாறிச்சோ அன்னைக்கு தானே உள்ள வம்பெல்லாம் உள்ள வந்து நமக்கும் உலகத்தானுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாத அளவுல போச்சு. எல்லாரையும் முறுமுறுத்து முறுமுறுத்து எரிச்சல் அடைந்து கசப்பாகி அடுத்து குறை சொல்லு. வீட்டில் இருந்தாலே யாரையா குறை சொல்லணும், சாப்பிட உட்கார்ந்தா யாரையா குறை சொல்லணும், இல்லாட்டா சாப்பாடு இறங்காது. இப்படித்தானே வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு எப்படி இருந்திருக்க வேண்டியவர்கள் நீங்கள், எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டியவர்கள், துக்கத்துல ஏன் கட்டப்பட்டு கிடக்குறீங்க? உன் முறுமுறுப்பை துதியாக மாற்று, எல்லாம் சரியாகும். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கு, கர்த்தர் உன்னை சூழ அக்கினி மதிலா இருப்பார். அல்லேலூயா. அடுத்தது உன் வாசலை என்னன்னு சொல்லு? துதி என்று சொல். உன் வாசலை துதி என்று சொல். அவர் வாசல்களில் சொல்லுங்க, அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசித்து அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசியுங்கள். 100ஆம் சங்கீதத்தில் இருக்கு. அப்ப இங்க சொல்லி இருக்கு நம்ம வாசல் எல்லாம் துதியா இருக்கணுமா, நம்ம வாசல துதின்னு சொல்லணுமா, துதியா இருக்கணும். நாம சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சு வாசல் என்னவா மாத்தணும்? அவர் வாசல்ல எப்படி வரணும்? துதியோடு வரணும். அவர் வாசல்ல எப்படி வரணும்? அவரை புகழ்த்துகின்ற புகழ்ச்சியோடு கூட என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. இப்படி வாழ்க்கை மாறணும். சந்தோஷம் பெருக்கெடுக்கணும். சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அதிகமா துதிக்கணும், அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்ப கூட ஸ்தோத்திரம் பண்ணாத ஆத்துமா எப்ப ஸ்தோத்திரம் பண்ண போகுது? இப்ப இத ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட ஒரு ஸ்தோத்திரம் உன் வாயிலிருந்து வரலையே. உன் வாய் எப்படிப்பட்ட வாய்? உணர்வு வருதா? இப்ப கூட ஒரு ஸ்தோத்திரம் வரலன்னா இனி எப்ப வரும்? சிலருக்கு ஆபத்து வந்தாதான் ஸ்தோத்திரமே வரும். நான் சொல்லுவேன் இல்லை, கார் நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் சும்மா போய் வளவளா பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு பிரேக் அடிச்சா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு ஒரு 2-3 சத்தமாவது உள்ள இருந்து கேட்கும். இப்ப பிரேக் அடிக்க ஆபத்து வந்தா தான் என்ன வருது? அப்படி பழகி இருக்கு. ஆபத்து வந்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப ஆபத்து இல்லைன்னா ஒரு ஸ்தோத்திரம் இல்லை. இதுதானே வாழ்க்கையில கெட்ட பழக்கமா மாறி போச்சு. நல்லா வச்சாருன்னா அவரை தேடுறதும் இல்லை, அவருக்கு பயப்படுறதும் இல்லை, அவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் ஒன்றும் வராது. சும்மா குறை சொல்லுது, முறுமுறுக்கிறது. ஆபத்துன்னு வந்தா இயேசுவே இயேசுவே இயேசுவே, அதுக்கு சொல்லி கொடுக்காண்டாம். இன்றைக்கு மனம் திரும்புவோம் அந்த விஷயத்துல. ஹல்லேலூயா. மதிலை ரட்சிப்பா கட்டி எழுப்பிருங்க. யார் எந்த அனுபவத்துல வரலையோ வந்துருங்க. மனம் திரும்புதலா, ஞானஸ்நானமா, அபிஷேகமா, வேறுபட்டு பரிசுத்தமாகுதலா, இனி காலதாமதம் வேண்டாம். மதில ஸ்ட்ராங் பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்தது எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லது நடந்தாலும் ஸ்தோத்திரம், நம்ம விரும்பாதது நடந்தாலும் ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லுவோம், தைரியமா சொல்லுவோம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சரி, நல்லா ஸ்தோத்திரம் பண்ண. நேரம் போனனால சுருக்கமா போறேன். 3வது தாழ்பாள். வாசலை போட்டாச்சு, தாழ்பாளை பூட்டாம இருந்தா சும்மா ஈஸியா திறந்து உள்ள வந்துடுவான் ஐயா. மதில் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடுமே, வாசல் போட்டும் பிரயோஜனம் இல்லாம போயிடுமே. தாழ்பாளை என்ன செய்யணும்? ராத்திரி காலம் வந்தா உடனே என்ன போடணும்? தாழ்பால் போடணும்.
திறப்புகளை அடைக்க வேண்டிய நேரம் அடைச்சிடணும். அடைக்க மறந்தா இவ்வளவு பெரிய மதிலை கட்டி வச்சாலும், இவ்வளவு பெரிய வாசலை போட்டு வச்சாலும், ரட்சிப்பெல்லாம் ரட்சிப்பா இருக்கு, துதியெல்லாம் துதியா இருக்கு, பிரச்சனை உள்ள வந்துருச்சே. தாழ்பாள், அல்லேலூயா. தாழ்பாள் ரொம்ப கரெக்டா இருக்கணும். தாழ்பாளுக்கு இதைத்தான் சொல்லி இருக்கு. சங்கீதம் 147:12 சொல்லும் பொழுது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. மதிலுக்கும் சரி, வாசலுக்கும் சரி, தாழ்பாளுக்கும் சரி, ஒரு வார்த்தை தப்பாமலே வருது, உன் பிள்ளைகளை, உன் பிள்ளைகளை, உன் பிள்ளைகளை. அல்லேலூயா. அப்போ சந்ததிகளை பாதுகாக்கிற விஷயத்துல நம்முடைய ரட்சிப்பு முக்கியமானது, நம்முடைய துதி முக்கியமானது, நம்முடைய ஸ்தோத்திரங்கள் துதிகள். தாழ்பாளுக்கும் அதுதான் சொல்லி இருக்கு, ஸ்தோத்திரங்கள் துதிகள் நீ நல்லா பண்ணு, அப்ப கர்த்தர் உன் தாழ்பாள்களை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ மக்களே, நல்லா ஸ்தோத்திரம் பண்ண, துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, துதிக்க துதிக்க உங்கள் தாழ்பாள்களை கர்த்தர் பலமுள்ளதாக்குவார். ஆமென். தாழ்பாளை ஒருத்தனை உடைக்க முடியாது, ஒருவனும் உள்ளே வர முடியாது, பிசாசு உள்ளே வராதபடி பாதுகாப்பார். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் மந்தையின் வாசலுக்குள்ளே வாசல் வழியாய் அல்லாமல் நுழையக்கூடிய ஆட்கள். யோவான் 10 சொல்லி இருக்கு. இந்த குரூப்புகள் உள்ளே பிரவேசிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். துன்மார்க்கன், தீமை செய்கிறவன், வஞ்சிக்கிறவன், ரொம்ப மோசக்காரன், காமவிகாரி, இவனை ஒருத்தனும் வீட்டு பக்கம் வராதபடி, மதிலுக்குள் நுழையாதபடி, வாசலுக்குள் நுழையாதபடி, ஆமென், தாழ்பாளை தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல அடுத்ததை ஒன்று சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ரெண்டாவது, உள்ள இருக்கிற நல்லது வெளியே போகக்கூடாது, இல்லை, அதுக்கு தரப்பை அடைக்கணும். வெளியேந்து உள்ள புகாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். ரெண்டொரு வார்த்தை, உள்ளே இருக்கிற நல்லது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேன்மையை கத்த தந்திருக்கிறார், மேன்மை தராமல் இல்லை. நீங்கள் இவ்வளோ காலம் ஆண்டவருக்காக வாழ்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வசனம் படிக்கிறீங்க, இயேசுக்காக பரிசுத்தமாக வாழ்கிறீங்க, சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிறீங்க, முன்மாதிரியாக நிற்கிறீங்கன்னா உங்களுக்குள் சில வரங்கள், கிருபைகள், பொக்கிஷங்கள், சிலாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கார். இதில் ஒன்றையும் நீங்கள் இழந்துடக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு, நீ இந்த சீர்கேடான வீண் பேச்சுக்கு, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு என்று 1 தீமோத்தேயு 6:20 சொல்றார். தீமோத்தேயு, வாயினால கெட்டு போகாத, வாயை பூட்ட வேண்டிய இடத்துல பூட்டாட்டா வாய் வழியாக உனக்குள் இருக்கிற நல்ல நற்பொருள் என்ன செய்திரும்? வீணாயிரும். நீ வீணான வாக்குவாதத்தில் போய் வாயை கொடுக்காத. கொள்கையின் விபரீதங்களை பேசிட்டு கிடப்பான், அங்க போய் நீ வாயை கொடுத்து சண்டைக்கு போகாத. சத்தியத்துக்காக சண்டை போறேன்னு சொல்லாத, வாயை கொடுக்காத. வீண் பேச்சு அதுக்கு விலகி இரு. தர்க்கங்களுக்கு விலகு, வாக்குவாதங்களுக்கு விலகு, வீண் பேச்சுக்கு விலகு, கிளவிகள் பேச்சுக்கு விலகு என்று நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே கர்த்தர் தந்திருக்கிற நற்பொருள், வசனமாகிய நற்பொருள், சத்தியமாகிய நற்பொருள், விசுவாசமாகிய நற்பொருள், பரிசுத்தமாகிய நற்பொருள், அநேக விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிறது. இத வாயினால இழக்காதீங்க. வாயை நீ வீணா திறந்து இழக்காத. லீக் ஆகுது, உனக்குள்ள இருக்கிற ஆயில் லீக் ஆகுது, வேஸ்டா போகுது, எம்டி ஆகிட்டு இருக்க, வெத்து பாத்திரமா மாறிக்கிட்டு இருக்க. வாயை மூடு, ரொம்ப பேச்சுக்கு இடம் கொடுக்காத. இதுதான் கர்த்தர் சிலரிடத்தில் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிற விஷயம். அல்லேலூயா. வாயில வந்தபடி பேசாதீங்க. நீங்க அவ்வளவு நேரம் ஜெபிச்சுட்டு கடைசியில வீணா போகுது, அவ்வளவு நேரம் ஆவியில நிரம்பிச்சுட்டு கடைசியில வீணா போகுது. வாய் சரியில்லை. வாயை திறக்க வேண்டாத இடத்துல திறக்காதீங்க, அதை அடையுங்க. உன் நற்பொருளை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கிறிஸ்துவை, இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும்
என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசங்களின், ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:13 அப்படி சொல்றார். எப்ப பரிசுத்த ஆவியின் உதவினால காத்துக்கப்பா. உனக்குள்ள அவர் தந்திருக்கிற விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, தேவ அன்பை, எவ்வளோ பொக்கிஷங்களை தந்திருக்கிறாரு. இந்த நற்காரியங்களை வீணா இழந்துராத. எத்தனை வருஷமா இயேசு பின்னால ஓடி ஓடி இதை பெற்றிருக்கிற, சம்பாதிச்சிருக்கிற, சும்மா இழந்துராத. வாயை திறக்காத வேண்டாத இடத்துல. 2வது சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் பலத்துக்குள்ள நெல்லு. பரிசுத்த ஆவியினால காத்துக்கொள். நீ சொந்த புத்தியில காத்துக்கொள்ள முடியாது. தேவ ஞானம் வேணும். நீ சொந்த பலத்துல காத்துக்கொள்ள முடியாது. பாரு, பரிசுத்த ஆவியினால நீ காத்துக்கொள்னு சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 3:9 சொல்லுகிறார், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசத்தை மட்டும் இல்ல, விசுவாசத்தின் ரகசியம் என்ன? அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை தானே நம்ம விசுவாசிக்கிறோம். அதை சரியா புரிஞ்சிக்க, அதை காத்துக்கொள். சத்தியத்தை சரியாய் புரிந்து அதை உனக்குள் காத்துக்கொள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறார். நான் எனக்குள்ள வளர்ந்த அந்த விசுவாசத்தை அது என்னை விட்டு லீக் ஆகி வெளியே போவதுக்கு நான் விடலை. அதை காத்துக்கொண்டே உடனே அந்த நற்பொருளை காத்துக்கொண்டேன், அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், அந்த தேவ அன்பை நான் காத்துக்கொண்டேன். போக போக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து ஓடுனா கடைசியில் என்ன? வெறுமையாக போய் சேருவேன். அப்படி அல்ல. நான் இழந்து போகாதபடி என் திறப்புகளை அடைத்து 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 கவனமாக ஓடினேன். அல்லேலூயா. காத்துக்கொண்டேன். கண்ட பார்வை விட்டா நிக்குமா நற்பொருள்? கண்ட பேச்சு விட்டா நிக்குமா? பேச்சு, பார்வை, கண்ட இடத்துக்கு போனா நற்பொருள் உள்ள நிக்குமா? இதுல எல்லாம் கட்டுப்பாடு வேணும். அதான் பவுல் சொன்னார், நான் என் சரீரத்தை அடக்கி என்ன செய்யறேன்? அடக்கி சொல்லுங்களேன் கொஞ்சம் வாயை திறந்து. அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எதுக்கு? அப்பதான் காத்துக்கொள்ள முடியும். இந்த நற்பொருளை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 5:22 சொல்லி இருக்கு, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். எப்ப அவன் ஜீவியத்தை காத்துக்கப்பா, உனக்கு உள்ள இருக்கிற சுத்தத்தை காத்துக்கப்பா. சுத்தமா இருக்கும், பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தூசி பட்டு அசுத்தம் ஆயிப்போ. கவனக்குறைவா இருந்தீங்கன்னா அப்படித்தான் ஆகும். வெளியே உள்ள தூசி உள்ள வந்தா போச்சு. தூசி வராம அடைச்சிக்க, கொஞ்சம் அடிக்கடி கிளீன் பண்ணு. வசனத்தினால் சுத்திகரிக்கப்படு, ஆவியினால் சுத்திகரிக்கப்படு. அதுதான் சொல்றார், உன்னை சுத்தவானா என்ன செய்துக்க காத்துக்கொள். அல்லேலூயா. நிச்சயமாக காத்துக்கொள்ள வேண்டியதை காத்துக்கொள்ளும். நம்ம எல்லாம் வாகனங்கள் ஓட்டுகிறோம், டயர் ரொம்ப முக்கியம் இல்லை? டயர், இந்த டயரில் காற்று ரொம்ப முக்கியம். காற்று ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணும். டயரில் இந்த காருக்கு இந்த பைக்குக்கு எவ்வளவு டயர் ப்ரெஷர் வைக்கணுமோ அதை கரெக்டாக அந்த அழுத்தம் கரெக்டாக அந்த ப்ரெஷரில் காற்று அடைச்சி வச்சுருந்தா வண்டி கரெக்டாக ஓடும். குறைச்சி வச்சா பழுந்தி ஓடும், சரியாக ஓடாது, பெட்ரோல் வேஸ்ட் ஆகும். கூடுதலாக வச்சா குதிரை மாதிரி துள்ளி சாடிக்கிட்டு இருக்கு, அதுவும் கஷ்டப்படுத்தும், உடம்பெல்லாம் வலிக்கும் பிறகு. அப்போ காற்று ரொம்ப முக்கியம். காற்று டயருக்குள்ளே இருக்கணும், ஆனால் கரெக்டான ப்ரெஷரில் இருக்கணும் இல்லையா? குறைஞ்சி போச்சுன்னா பிறகு ரிம்மு தான் ஓடும், பஞ்சர்னு சொல்லுவோம். கூடி போச்சுன்னா டமால்னு வெடிச்சிடும் எங்கேயாவது வச்சு, மொத்தமாக பிறகு யாத்திரை ஸ்டாப்பு தான். இந்த மாதிரி ஆகிடும். அதுலேயும் கவனமாக இருக்கணும். நமக்குள் இருக்கிற நற்பொருளை காத்துக்கொள்வது மட்டும் இல்லை, நமக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா, ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. இந்த ஆவியின் வல்லமையும் காத்துக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றோம். அந்த ஆவியின் வல்லமை இப்பொழுது நமக்குள் பெருகி கொண்டு வருகிறதா, குறைஞ்சிட்டு போகுதா? பஞ்சரான வண்டியா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏதாவது சும்மா அந்நிய பாஷை வருது, ஆவியில எல்லாம் வருது, ஆனா உள்ளுக்கு பவர் இல்லையே.
பழைய பவர் இல்லையே. அப்போ காற்று எங்கேயோ லேசாக லீக் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ லேசாக லீக் ஆகிட்டே இருக்கு. முந்தின பவர் இல்லை. நான் ஜோம் பண்ணி பார்க்குறேன், பவர் இல்லை. உபவாசத்து பார்க்குறேன், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், அந்நிய பாஷை பேசினேன், அங்கே போனேன் இங்கே வந்தேன், கடைசியில் பார்த்தா என்ன இல்லை, பழைய பவர் இல்லை. அப்பொழுது உன்னுடைய டயரின் காற்றை காத்துக்கொள். அல்லேலூயா. உன்னுடைய ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்துகொள், காத்துக்கொள். அது எங்க திறப்பு இருக்கோ அந்த திறப்பை அடை. ஆண்டவர் பிரியமில்லாத எந்த காரியம் நடக்குதோ அதை அடைச்சிட்டா, அதை சரிப்படுத்திட்டா, ஆவியின் வல்லமை குன்றாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 31:2 சொல்லி இருக்கு, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. பத்தியா, இங்கதான் லீக் ஆகுது. உனக்குள்ள இருக்கிற பவர், உனக்குள்ள இருக்கிற அதிகாரம், உனக்குள்ள இருக்கிற வல்லமை, உனக்குள்ள இருக்கிற தேவ அபிஷேகம் எங்க லீக் ஆகுது? எதிர்பாலர் விஷயத்துல லீக் ஆகுது. அந்த திறப்பை நீ அடை. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்குப்பா, எல்லாம் நல்லா இருக்குமா, ஆனா இந்த ஒரு விஷயம் ஓட்டையா கிடக்கு. நீ டெவலப் பண்ற பவர் எல்லாம் கடைசியில் அங்க புஷ்ன்னு போயிடுது, ஒண்ணுமே இருக்க மாட்டேங்க, காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுதா. ஆகையினால் இன்றைக்கு அதை சரிப்படுத்து. அந்த திறப்பை நீ அடைக்கணும். கர்த்தர் உனக்காக அடைப்பார், நீ கூட சேர்ந்து அடைக்கணும். நீ அவர்கிட்ட கேட்கணும், அடைக்கணும். ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாதே. லஞ்சம் வாங்கிறது, அதிகார துஷ்பிரயோகம் பண்றது, பல விஷயம் இருக்கு இல்லையா. மற்றவர்கள் சாதா செய்கிற தப்புகளுக்கு நீயும் உடன்படாத, நீயும் அது போல செய்யாத. அதெல்லாம் உன் வாழ்க்கையில ஓட்ட விழுது, உனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை குறைந்து போகுது. அடுத்த ஒரு நாள் பஞ்சராகி போயிடும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் என்று யூதா 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. லூசிபர் பயங்கரமான பவர், பயங்கரமான வல்லமை, கூட என்ன ஆயிடுச்சு, பெருமை ஆயிடுச்சு, வெடிச்சு செத்து போனான். வெடிச்சு செத்து போனான்னா வெடிச்சு விழுந்து போனான். அவனுக்கு என்ன ஆகி போச்சு, பவர் கூடி போச்சு இல்ல, அதிகாரம் கூடிட்டு இல்ல, பெருமையும் கூடி, பெருமை உள்ள ஏறின உடனே டயர் வெடிச்சிட்டு அகாதமான பாதாளத்திலே போய் விழுந்தான். ஒரு அல்லேலூயா. அதே போல் நாம ஆகிடக்கூடாது. சிம்சோனுக்கு பவர் ஏறி ஏறி கடைசியில் ஒரு ஓட்டை விழுந்து நமக்கு தெரியும், அந்த ஸ்திரீகளிடத்துல அது அப்படி பஞ்சராகி போயிட்டு, கடைசியில் பஞ்சராகி போகுது. சிலருக்கு லூசிபரை மாதிரி வெடிச்சு போகுது. அப்போ இந்த மாதிரியும் ஆகுது, அந்த மாதிரியும் ஆகுது. ரெண்டும் ஆகாமல் இருக்கணும்னா மனத்தாழ்மையோடு, கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு பயந்து, வசனத்துக்கு பயந்து நல்ல வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நான் சொன்னதெல்லாம் சுருக்கமாக 2 வார்த்தையில சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நமக்கு வெளியிருந்து உள்ள சத்துரு வராமல் இருக்கணும்னா சத்தியமும் ஆவியும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாருங்க, ஆவியோடு உண்மையோடு தேவன் ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதான் ஆவியோடும் சத்தியத்தோடும். அப்போ அந்த சத்தியத்தை அறிகிறோம். அறிய அறிய மனம் திரும்பி இது ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று வேறுபட்டு சபைக்குட்பட்டு கர்த்தருடைய பந்தியிலே எல்லாம் தரித்திருந்து இப்படி சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆவியின் அபிஷேகத்திலையும் ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஜெபம், ஆவியில் நிறைதல், வரங்கள், கிருபைகள், தாலந்துகள், ஆண்டவருக்காக பயன்படுதல், இந்த 2லையும் வந்துக்கிட்டே இருக்கணும். அது 2ம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சத்துரு உட்புக முடியாது. அல்லேலூயா. அடுத்தது உள்ளது வெளியே போகாமல் பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக 2 வார்த்தையில் நான் சொல்வேன்னா, சாட்சியும் சுபாவம் கவனிக்கணும். நமக்கு நல்ல சாட்சி இருக்கணும். நம்ம சத்தியமெல்லாம் கரெக்டு, ஆனால் சாட்சி நல்லா இருந்தால் தான் உள்ளே இருக்கிறது வெளியே போகாது, கிராக் விழாது, கீறல் விழாது. சுபாவம் நல்லா இருக்கணும். அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், தயவு, பொறுமை, இது இருக்கணும். இதுக்கு பதில் பெருமை, மனமேட்டிமை, கோபம், பகை, வைராக்கியம்னு சுபாவம் போச்சுன்னா உள்ள வெடிக்க வேண்டிய சமயம் வெடிக்கும், பஞ்சராக வேண்டிய நேரம் பஞ்சராகும், எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தேவ மக்களே, இந்த காரியங்களை கொஞ்சம் கவனித்து
நாம் சரியாக போவோம். இன்றைக்கு திறப்புகளை அடைக்கிறவராய் கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறார். நம்மை கொண்டு திறப்புகளை அடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ பூட்டுனேன்னா ஒருத்தனும் திறக்க முடியாதப்பா, அந்த மாதிரி நான் உன்னை கொண்டு பூட்ட வைப்பேன்னு சொல்கிறார். நீ பயப்படாதே. சிலருக்கு பயம், நான் அடிக்கடி இதெல்லாம் செஞ்சு பார்க்குறேன், அடுத்த நேரம் நிற்க மாட்டேங்குது, நான் பூட்டினது திறந்துருதே. பயப்படாத, கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது, அல்லேலூயா, நீ பூட்டுவாய், நீ ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவாய். இதுவரை எப்படி நடந்ததோ இன்றைக்கு நீ விசுவாசி, இன்றைக்கு கர்த்தர் அதை செய்வார். இனி அந்த பிரச்சனை தலை தூக்காதபடி அந்த ஓட்டை அடைப்பதற்கு, நிரந்தரமா அடைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபத்தில் செலவு பண்ணிவிட்டு கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். எல்லாரும் முக்கியமாக கர்த்தரை நோக்கி பாருங்கள். சத்தியத்திலும் ஆவியிலும் நான் பலமாக இருந்தால் வெளியிலிருந்து ஏதும் நம்மை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சத்தியத்தின் வழி நிறுத்தும் அப்பா, ஆவியில் பலனாய் நிறுத்தும் அப்பா என்று கேளுங்கள். ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கேளுங்க, தாரும் ஐயா. ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இப்பொழுதே தீர்மானம் எடுத்து, இன்றைக்கே ஞானஸ்நான கிளாஸுக்கு நான் வருவேன் ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானம் எடுங்க. மத்தியானம் 3 மணிக்கு வாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ வாய் திறக்க வேண்டிய நேரம் வாயை திறந்தால் தானே அடைக்க வேண்டியதை அடைக்க முடியும். எவ்வளவு சொன்னாலும் அடுத்தது ஒரு சோம்பல், அடுத்தது ஒரு சோர்வு, அடுத்தது சும்மா ஏனோ தானோ. இந்த பிசாசை ஒவ்வொருவரும் தங்களை விட்டு துரத்தியே ஆகணும். இது சும்மா உங்க தன்மை இல்லை, அது ஒரு பிசாசு பிடிச்சு வச்சிருக்கு சிலரை. நான் வருத்தப்படக்கூடாது, சில வார்த்தைகள் ஸ்ட்ராங்காக சொல்லும்போது. அப்படியாகிலும் உணர்வு வரணும். ஜபம்னா கொட்டாவி, அது ஒரு பிசாசுக்கு வேலை தானே இல்லையா? சும்மா உங்களுக்கு கொட்டாவி வருதா? வாயை திறந்து ஜெபிங்கன்னா என்னத்தையாவது ஒன்று. திருந்துங்கள், வாய் திறங்க. நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், சின்ன ஆளாக இருக்கலாம், கர்த்தருக்கு நீங்கள் எல்லாம் பிள்ளைகள் தான். எல்லாம் வாய் திறங்க, எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே சத்தியத்திலும் ஆவியிலும் என்னை பலப்படுத்தணும்னு கேளுங்க. அதில் இருக்கிற குறை என்னப்பா, எங்கே தரப்பு கிடக்குதப்பா, அந்த தரப்பை அடைக்கணுமே ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லி தாங்க, எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து தாங்க. நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்களும் வாயை தரங்க, வாயை தரங்க. ஓப்பன் யுவர் மவுத் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். திறந்து, எல்லாரும் வாயை திறந்து. ஆமென். வாயை திறந்தாலே எல்லா பிசாசும் ஓடிப்போ, எல்லா தந்திர வல்லமைகள் ஓடிப்போ. நல்ல வாயை திறந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, உங்க சத்தியத்தில் என்னை நிலை நிறுத்துங்க அப்பா, ஆவியில் என்னை பலப்படுத்துங்க அப்பா. சொல்லுங்க, அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்திற்கு கீழ்ப்படிவேன் அப்பா. குறை இருக்கிற இடத்த கரெக்டா சுட்டி காட்டுங்கப்பா. இப்பவுமே எனக்கு காட்டியிருங்கப்பா, காட்டியிருங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்குள் வந்திருக்கிற நற்பொருளை இழந்து விடக்கூடாது, வல்லமையை இழந்து விடக்கூடாது. அதற்காக நல்ல சாட்சி எனக்கு உண்டாகணும், நல்ல சுபாவம் எனக்கு உண்டாகணும். தகப்பனே, என் சாட்சியில் இருக்கிற குறைபாடுகளை மாற்றும் ஆண்டவரே. அதில் இருக்கிற தரப்புகளை அடைக்கணுமே, அடைக்கணுமே, அடைக்கணுமே அப்பா. என் சுபாவத்தில் ரொம்ப குறைபாடு இருக்குதப்பா. அன்பா இருக்கணும்னு நினைக்கேன், பகை வந்துருதப்பா. பொறுமையா இருக்கணும்னு நினைக்கேன், வாயை திறந்தா கோபமா பேசுறேன் ஆண்டவரே. இந்த அடைப்புகள் எல்லாம் இப்பொழுது அடைக்கப்படணும், இந்த திறப்புகள் எல்லாம் அடைக்கப்படணும், அடைக்கப்படணும். என் கண்ட்ரோல்ல ஆமாம் இந்த சுபாவம் நிற்கணும். மனதை அடக்குகிறவன் பட்டணத்தை பிடித்து அடக்கிறவனை பார்க்கிலும் உத்தமன், ஆவியை அடக்கிறவன் உத்தமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து. இன்னும் 1-2 வாயே திறக்கலையே, வாயை திறக்கலையே, வாயை திறக்கலையே. உணர்வு வராதா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். வாயை திறக்காம இருக்கிற ஆளெல்லாம் ஒருத்தரும் கம்யூனியன் பக்கமே இருக்காதீங்க, எழுப்பி போயிருங்க. நான் சொல்லிட்டேன். ஒரு வாயை திறந்து 2 சோத்திரம் பண்ண தெரியாம உனக்கு எதுக்கு ஐயா கம்யூனியன்? எதுக்கு அப்பமும் ரசமும்? ஹல்லேலூயா. நல்ல வாயை திறங்க, நல்ல வாயை திறந்து கர்த்தரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ரட்சிப்பு என்கிறது ஸ்ட்ராங்கா மாறட்டப்பா, ஸ்ட்ராங்கா மாறட்டப்பா. துதி என் உதட்டுல எப்பவும் வரட்டப்பா. முறுமுறுப்பு இயேசுவின் நாமத்தில் ஓடட்டு. இனி யாரை பற்றியும் நான் முறுமுறுக்க மாட்டேன், ஒருத்தரை பற்றி குறை பேச மாட்டேன். அதுதான் என் வாழ்க்கையை அழிச்ச விஷயம். இனி புரிந்து கொண்டேன், இனி புரிந்து கொண்டேன். யாரை பற்றியும் முறுமுறுப்பும் வேண்டாம், குறையும் வேண்டாம். என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும், வாழ்த்தணும், போற்றணும், மகிழணும், பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். ஓ, அதுல தான் எனக்கு விடுதலை, அதுல தான் எனக்கு ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வீடு முழுசும் அப்படியே நிரப்பணும், நிரப்பணும், நிரப்பணும். வாசல்ல இருந்து வெளியே போனாலும் துதி, வாசலுக்குள்ள வந்தாலும் துதி, எப்பொழுதும் துதி, உள்ளம் புறம்பும் துதி, 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 துதி. ஹல்லேலூயா. துதியினால் ஸ்தோத்திரங்களால் என் இதயம் நிரம்பட்டும், என் இல்லம் நிரம்பட்டும், என் வளாகம் நிரம்பட்டும், என் வேலை ஸ்தலம் நிரம்பட்டும். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா. அதிகமான துதி செலுத்த செலுத்த என் தாழ்பாள்கள் உறுதிப்படுத்துவி, என் தாழ்பாள்களை நீ உறுதிப்படுத்துவி. சத்துருவங்க கையை வைக்க மாட்டான், திருடன் கையை வைக்க மாட்டான், பொல்லாதவன் கையை வைக்க மாட்டான். ஆமென். என் வாசல் அவன் கை படவே படாது. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அக்கினி மதிலா இருக்கிறீர், ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு அக்கினி மதிலா இருக்கிறீர், ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய எருசலேமாகிய எனக்கும் நீர் அக்கினி மதிலா இருக்கிறீர், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உதட்டை துதியினால் நிரப்புகிறீர். உன் ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் துதி, துதி, துதியினால் நிரம்பி வருவேன், ஸ்தோத்திரத்தினால் நிரம்பின பாத்திரமாக வருவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வல்லமை எனக்குள் தக்க வைத்துக் கொள்ளுவேன். தேவனுடைய பரிசுத்தாவியின் வல்லமை இழந்து போக மாட்டேன், இழந்து போக மாட்டேன். ஆமென். பஞ்சர் ஆகிற நிலைமைக்கெல்லாம் விட மாட்டேன். காற்று போகிறது மாதிரி போய்கொண்டிருக்கிற நிலைமைக்கு இனி விட மாட்டேன். நான் கர்த்தருக்குள் பலப்படுவேன், ஆவியில் பலப்படுவேன், ஆவியில் பலப்படுவேன். தனிப்பட்ட முறையில் அந்நிய பாஷைகளை பேசுவேன், ஆவியில பலப்படுவேன். வசனங்களை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெடிச்சு சிதறுவதற்கு இடமே கொடுக்க மாட்டேன். பெருமைக்கு, கோபத்துக்கு, எரிச்சலுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டேன். ஆமென், ஆமென். பொறுமையை தரித்து கொள்ளுகிறேன், தாழ்மையை தரித்து கொள்ளுகிறேன், எளிமையை தரித்து கொள்ளுகிறேன். இயேசுவே உம் பாதத்தை முத்தம் செய்வதை தெரிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிம்சோனை போல விழுந்து போக மாட்டேன், லூசிபரை போல விழுந்து போக மாட்டேன். கர்த்தர் தந்த வல்லமையை சரியா பயன்படுத்துவேன். கர்த்தர் தந்த வல்லமையை கர்த்தருக்காக பயன்படுத்துவேன். என் சுயத்துக்காக அல்ல, என் பெருமைக்காக அல்ல, என் பெயர் புகழுக்காக அல்ல. ஆமென். கர்த்தர் தந்த கிருபைகள், கர்த்தர் தந்த வரங்கள், கர்த்தர் தந்த தாளந்துகள், கர்த்தர் தந்த ஊழியங்கள் எல்லாம் இயேசுவுக்காக, சுத்தமா இயேசுவுக்காக தான், சுத்தமா இயேசுவுக்காக தான். எனக்காக கிடையாது, பணத்துக்காக கிடையாது, பொருளுக்காக கிடையாது, புகழ்ச்சிக்காக கிடையாது. சுத்தமா என் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, என் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உம் பாதம் அமர்வேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு துதியின் ஆவியினால் நிரப்பிவிடும், கிருபையின் ஆவியினால் நிரப்பிவிடும், விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பிவிடும், துதி ஸ்தோத்திரத்தின் ஆவியினால் நிரப்பிவிடும், நிரப்பிவிடும், நிரப்பிவிடும். முறுமுறுப்பு, கசப்பு, வைராக்கியம், பகை, எரிச்சல், அந்த குறை சொல்லுதல் எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்த அக்கினியினால் இப்பொழுதே சுட்டரிக்கப்படட்டும், சாம்பலா போட்டோம். அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா. என் சுபாவம் சரியாகட்டும், என் சாட்சி பலமாக ஹல்லேலூயா. நான் சத்தியத்திலே நிற்கட்டும், உறுதியாய் நிற்கட்டும், ஆவியில உறுதியாய் நிற்கட்டும். க்ளோரி, 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 க்ளோரி. ரபல பரபல பரப கபரப ஷலபரபதோ ரபதுர பலபோ ஷலப கபரி அதுரப ஷந்தலபோ கபௌரி ஆலபோ. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா தடைகள் தகர்க்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஜெயம் எடுக்கிறோம். உணர்வற்ற தன்மைகள் ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், தூக்க மயக்கங்கள் ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், காலதாமதத்தின் ஆவி ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், சோம்பலின் ஆவி, சோர்வின் ஆவி ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், தேவையில்லாத வருத்தம், தேவையில்லாத கவலை, பாரம் ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உற்சாக ஆவி நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியின் ஆவியினால் இடைகட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரபல பரபல புரபல புரபல பரபல கபரப ஷலபா. பேச்சில திருத்தம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், சம்பாஷணையில திருத்தம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், என் பார்வையில, என்
சாட்சிகள்ல திருத்தம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பழக்க வழக்கங்களிலே ஆமீன், கொடுக்கல் வாங்கலிலே, பேச்சு வார்த்தையிலே, போக்குவரத்திலே சீர்திருத்தம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். திறப்புகளை அடைக்கிறவராய் நீங்க வெளிப்பட்டிருக்கிறீங்க. எங்களை கொண்டு எங்களில் இருக்கிற திறப்புகளை அடைத்து வெளியேர்ந்து சத்துரு உட்புகாமல் இருக்க, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாமல் இருக்க, உள்ளே இருக்கிற நற்காரியங்கள், தேவ வல்லமை போன்றவைகள் வெளியேறாமல் இருக்க எங்களை பாதுகாத்து நடத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த எந்த திறப்பு அடைக்கப்படணுமோ அதை சரியா எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி தாங்க. அடுத்தவருக்குன்னு நினைச்சிட்டு போகாம எங்களுக்குள்ளதை நாங்கள் நினைச்சு எடுத்துட்டு போக, அதை கட்டாயம் சீர்படுத்த செம்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்கள் வாழ்க்கை மேன்மை அடையட்டும் ராஜா, ஆசீர்வதிக்கப்படட்டும், உயரட்டும், மேன்மை அடையட்டும் என்று கெஞ்சுகிறோம். வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தி ஆசீர்வாதமாக்கி தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.